வர்த்தக போர். ட்ரம்ப் தொடங்கியிருக்கிற வர்த்தக போர், அவருக்கே அது வந்து பெரிய ஆபத்தா வந்து முடிஞ்சிருக்கு. சீனா வந்து எடுப்பதற்கக்கூடிய அந்த வரி விதிப்பா இருக்கட்டும், இந்தியாவுடைய நிலையா இருக்கட்டும், அப்படின்னு பல விஷயங்கள சுத்தி நடந்தாலுமே, ட்ரம்ப் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பார்த்தீங்கன்னா, அதிரடியாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம, முக்கியமா மாணவர்கள புரிய வச்சிருக்கு. இங்கேருந்து அதாவது வெளிநாடுகள்லேருந்து அமெரிக்கால போய் படிக்கிற மாணவர்களுக்கு நெறைய பாதிப்புகள் காத்திருக்கு. வர்த்தக போர தாண்டி படிப்புக்கும் நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு. பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கு. அது என்ன? யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு? எந்த நாடுகள் பெரிய அஃபெக்ட் ஆகுறாங்க? அப்படின்னு பல கேள்விகள். அந்த கேள்விக்கு இந்த வீடியோல விடை இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. வர்த்தக போர் இந்த வார்த்தை ஆரம்பிச்சிருந்தே பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாவே பயங்கரமான பட்டாசா வெடிச்சிட்டு இருக்குங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு தாக்கத்த ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இது முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்கா இந்த 3 நாடுகள சுற்றி இந்த வர்த்தக போருடைய போர் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க நம்ம மேல வரி விதிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், நம்ப அவங்க மேல வரி விதிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கு மட்டும் சீனாவுடைய வர்த்தக போர், அவங்க வந்து அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு விதிக்கக்கூடிய வரிகள், அதுக்கு ட்ரம்ப் பண்ற விஷயங்கள் அப்படின்னு, இந்த மார்க்கெட்ல அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாரி விஷயங்கள்லாம், இந்த ஏற்றம் இறக்கத்த நம்மளால காண முடியுது. கடந்த ஒரு வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா, இது நடந்துகிட்டே இருக்கு. இங்கேயும் நம்மளோட தங்கத்தின் விலை வந்து நம்ம குறையிறதையும் பார்க்க முடியுது. அதே சமயம் அளவுக்கு அதிகமா ஏறுறதையும் பார்க்க முடியுது. நெறைய பங்குகளுடைய சரிவு பார்க்க முடியுது. அப்படின்னு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம், இங்கருந்து யுஎஸ்ல போய் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். நெறைய பேர் வந்து இத நீங்க வந்து தேவையில்லாம கிளப்பி விடுறீங்க. இதுல எந்தவித ஆதாரமும் கிடையாது அப்படின்னா, அமெரிக்காவுல நடக்கக்கூடிய செய்திகள 1க்கு 2ஆக அத செக் பண்ணி, அந்த ஆர்டிக்கிள ரெஃபர் பண்ணி, அதில உண்மைகள் எந்த சதவீதம் இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து இது வந்து யாருக்கு அப்படின்னா, நமக்கு அமெரிக்கா தான் ஃபியூச்சர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் அப்படி இது ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு விளக்கமாகவும் இருக்கும். ஸோ, அதனால வந்து நம்ம இத வந்து ஸ்கேம் பண்ணி, இத வந்து நம்ம வந்து உண்மைக்கு புறம்பான செய்திய சொல்லி நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. இது எல்லாமே ஆன் த ரெக்கார்ட். அத நம்ம சொல்லிக்க விரும்புறோம் இங்க. சரி, ஓகே. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, விசா கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கு. விசா குடுக்குறதுல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமாக வெளிநாட்டு மாணவர்கள். இந்த வெளிநாட்டு மாணவர்கள்ல சீனாவை சார்ந்த மாணவர்களும், இந்தியாவை சார்ந்த மாணவர்களும் தான் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இப்போ 100% போய் படிக்கிறாங்க அப்படின்னா, சீனாவிலிருந்து 40% மாணவர்களும், இந்தியாவிலிருந்து 40% மாணவர்களும், அப்ப 80% அப்படின்னு அதாவது அவங்களுடைய வெளிநாட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை 80% இந்தியா, சீனா இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல்டா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த விசா குடுக்கறதிலேயே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 51% ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா, அத டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். அதையும் போய் பாருங்க. தெளிவா புரியும். ஸோ அப்படி ரிஜெக்ட் பண்றது விஷயம் மட்டும் இல்லாம, அங்க போயி F1 விசா வாங்கி படிக்கிறவங்களுக்கு அமெரிக்காவுல போய் படிக்கணும் அப்படின்னா, F1 விசா ஒண்ணு வாங்கி அங்க போய் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் F1ல இ-ஐடின்னு ஒண்ணு குடுப்பாங்க. ஒரு 1 இயர்க்கு அப்புறம் நீங்க மாஸ்டர்ஸ் முடிக்கும்போது, உங்களுக்கு ஒரு இ-ஐடி ஒண்ணு குடுப்பாங்க. அந்த இ-ஐடிய வச்சு நீங்க வந்து அமெரிக்காவுல அ கம்பெனிகள்ல நீங்க வந்து வேலைகள் செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம், அதாவது 3 ஆண்டுகள் வரைக்குமே அந்த F1 இ-ஐடிய வச்சு நீங்க வந்து வேலைகள் செய்யலாம். இது எதுக்காக அப்டின்னா, இப்போ இந்தியாவுலருந்து ஒரு மாணவர் போய் யுஎஸ்ல படிக்கணும் அப்டின்னா, அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. சீக்கிரமா பண்ண முடியாது. ஏன்னா, அவ்வளோ செலவாகும். ஒரு 50,00,000 குறைஞ்சபட்சம் நீங்க வச்சுக்கங்க. அந்த 50,00,000க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு எஜுகேஷனல் லோன் வாங்கணும். அப்ப அந்த எஜுகேஷனல் லோன் வாங்கி, அந்த லோன் நீங்க கட்டுறதுக்கு அங்க போயி, அங்க அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற கடன், விசா, அங்க போய் ஸ்டே பண்றது, இது எல்லாமே நம்ம சொந்த செலவு தான் ஆகும். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நெறைய பொருளாதார செலவு நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். லோன் வாங்கி, அப்புறம் அந்த இடத்த வித்து, அத வாங்கி, இத வாங்கி அப்படின்னு பணத்த சேர்த்து அங்க போனோம் அப்படின்னா, கொஞ்ச நாள்ல நம்ம வந்து அங்க வொர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 1 இயர், 2 இயர்ஸ்ல அப்படின்னு. இப்ப அந்த விஷயத்திலேயே கைய வச்சிருக்காங்க. இப்ப வொர்க் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய எஜுகேஷன் லோன திருப்பி அடைச்சிற முடியும். வாங்குன கடன திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க பேர் பண்ண முடியும். ஸோ, அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க நல்லா ஆவாங்க. அது வந்து காலங்காலமா வந்து இங்கிருந்து அங்க போய் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுல என்ன பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுல ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மசோதால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஏடிய கேன்சல் பண்ண போறாங்க. அதாவது இஏடிய கேன்சல் பண்ணிட்டு, அங்க தங்கி வேலை செய்யக்கூடிய 3,00,000 மாணவர்கள அவங்களுடைய நாடுக்கு நாடு கடத்த போறாங்க. அதுல இந்திய மாணவர்களும், சீன மாணவர்களும் அதிக எண்ணிக்கையில இருக்காங்க. அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் நாடு கடத்துறாங்க அப்படின்னா, இவங்களுடைய பொருளாதாரம்.
இப்போ அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ், அதாவது யுஎஸ் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய அந்த வரி பணத்தில தான், அங்க போய் தங்கி இன்டர்ன்ஷிப் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வரி பணத்தில இருந்து தான் அவங்களுக்கு வேலைக்கும், அவங்களுக்கான சம்பளம் குடுக்கப்படுது. இதனால இங்க இருக்கிற வரி பணத்த நாங்க வெளிநாட்டு மாணவர்களுக்கு குடுக்க விரும்பல. இதனால நெறைய நிதி சுமை ஏற்படுது. இத தடுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு, அதாவது அமெரிக்க சிட்டிசன் அந்த மாணவர்களுக்கு நாங்க முன்னுரிமை குடுக்க போறோம். அதனால இந்த எஃப்1 இஏடி விசாவ நாங்க கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணிட்டு அனைத்து மாணவர்களும் நாடு கடத்த போறோம். அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் வர்த்தக போர். இந்த வர்த்தக போர்ல இந்த சரிசமமா வந்து பார்த்தீங்கன்னா, வரி விதிக்கிற விஷயங்கள். நீங்க எவ்வளோ வரி விதிக்கிறீங்களோ, அதே வரிய நாங்களும் விதிக்கிறோம். இந்த வரி மூலியமா வரக்கூடிய விஷயங்கள், சீனா வந்து அதிகமா வரி விதிக்கிறாங்க. திரும்பியும் ட்ரம்ப் விதிக்கிறாரு. இது மூலியமா இந்தியாவுடைய பாதிப்பு, இந்தியா வர முடியுமா, அமெரிக்காவுடைய பாதிப்பு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது, இது எதிர்பார்க்காத ஒரு செய்தியா இருக்கு. அப்போ ஆல்ரெடி அங்க போய் நம்ப நெறைய லோன் எடுத்து, எஜுகேஷன் லோன் எடுத்து படிப்புக்காக அங்க போய் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாம, இப்போ அங்க பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இப்ப நீங்க உடனடியா அவங்க இஏடி கட் பண்ணி டக்குன்னு நீங்க வந்து நாடு கடத்துனீங்க அப்படின்னா, அப்ப அவங்க வாங்குன கடன எப்படி திருப்பி அடைப்பாங்க? அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பொருளாதாரம் என்ன ஆகும்? இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க என்ன பண்ண போறாங்க? அப்படின்னு எல்லாமே கதி கலங்கி இருக்காங்க. சரி, இத பத்தி ஏன் நம்ப கவலைப்படணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அமெரிக்காவ டிபெண்ட் பண்ணி நமக்கு மாணவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சைனா மோஸ்ட் அ பாப்புலேஷன்ல பெரிய கண்ட்ரி. இந்தியாவும் மோஸ்ட் பாப்புலேஷன் பெரிய கண்ட்ரி. அப்போ இங்கேருந்து இந்த 2 நாடுகள்ல இருந்து தான் அமெரிக்காவுக்கு அதிக மாணவர்கள் படிக்க போறாங்க. இதில பெருமளவுல பாதிக்கப்பட்டது இந்தியாவும், அமெரிக்காவும் தான். அப்போ ஒரு 3,00,000 பேர், 4,00,000 பேர வந்து அவங்க வெளிய வந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய குடும்பம் கண்டிப்பா நடுத்தர குடும்பங்கள் கண்டிப்பா 90% இருக்கும். அப்ப அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். இந்த மசோதா மூலியமாக இதுக்கப்புறம் நம்ம போய் யுஎஸ்ல போய் படிச்சு செட்டில் ஆகி நம்ம வந்து பெரிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நெறைய கனவுகள குழி தோண்டி புதைச்சிருக்காங்க இந்த ட்ரம்ப்போடைய அரசு அமெரிக்காவுல. இப்போ வந்து நெறைய நம்ம ஆட் பார்க்குறோம். நெறைய விளம்பரங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு வந்து விசா ஸ்பான்சர் பண்ணி ஃபாரின்ல படிக்க அனுப்புறோம் அப்படின்னு. ஃபாரின்ல நீங்க போய் படிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெறைய சம்பளத்தில வேலை கிடைக்கும் அப்படின்னு நெறைய பேர் இன்னும் ஸ்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத. அத நம்பி நெறைய ஏழை குடும்பங்கள், நடுத்தர குடும்பங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா, ஏழை குடும்பங்கள்னா அவங்களுக்கு வந்து நிலங்கள் இருக்கும். எஜுகேஷன் லோன் வாங்க முடியும். அது மூலியமா ஏதோ லோன பெரட்டி கிரட்டி வாங்கி பையன வந்து அமெரிக்காவுக்கு பொண்ணுக்கு அமெரிக்கா அனுப்பிட்டோம்னா, நம்மளுடைய ஃபியூச்சர் செட்டில் ஆயிடும். நம்மளுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு போயிடும் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுடைய தலையில எல்லாத்தையும் இடிய இறக்கியிருக்காங்க. அப்போ இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய மாணவர்களும் சரி, இந்த வீடியோ பார்க்குற மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், உங்களுடைய தெரிஞ்ச நெருங்கிய உறவினர்கள், இல்ல உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது இது மாரி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ, நீங்க இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். கண்டிப்பா நெறைய பேர் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஹையர் எஜுகேஷனுக்கு யுஎஸ் போணும். அடுத்து நம்ம வந்து இது மாரி பண்ணணும், எஜுகேஷன் லோன் வாங்கணும். நெறைய பிளான்ஸ் இருக்கும். ஸோ, இது எல்லாம் பார்த்துட்டு நீங்க இந்த பிளான பண்ணுங்க. இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். தயவு செஞ்சு உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோல வந்து இன்ஃபர்மேஷன் இல்லனாலும், கண்டிப்பா மத்தவங்களுக்கு உதவும். கண்டிப்பா ஒரு ஷேர் ஒண்ணு பண்ணுங்க. இது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமாக இருக்கட்டும். சரி, ஓகே. இத எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னா, சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஒண்ணு, இந்தியா மற்றும் அமெரிக்காவுடைய அந்த உறவு வந்து சுமூகமா இருக்கணும். இந்த வரி விதிப்பிலும் சரி, இந்த விசாவிலும் சரி, இந்தியா தலையிட்டு இதுக்கான தீர்வுகள எடுக்கணும். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் நடக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனையில வெளிநாட்டு மாணவர்கள், முக்கியமா பாலஸ்தீன பிரச்சனைகள் போராட்டங்கள்ல கலந்து கொண்டாங்கன்னா, அவங்களுக்கு H1B கிரீன் கார்டு இந்த மாரி விசாக்கள் ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க வந்து எதனால அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா அங்க வந்து பிரச்சனை நடந்துச்சு. பாலஸ்தீன பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா, காலேஜ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. கல்லூரியிலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அப்போ வந்து கல்லூரியிலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது நெறைய வெளிநாட்டு மாணவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க அந்த அந்த இதுல. அப்போ வெளிநாட்டு மாணவர்கள் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனைகள் நீங்க வந்து தலையிட்டீங்க. இது மூலியமா நீங்க போராட்டத்துல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு குடியுரிமையோ அல்லது அங்க அங்க தங்கியிருக்கக்கூடிய விசாவோ ஏதாவது உங்களுக்கு உடனடியாக பறிக்கப்படும். உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற வார்னிங்கும் குடுத்துருக்காங்க. உடனடியாக நாடு கடத்தப்படுவீங்க அப்படிங்கிற வார்னிங் குடுத்துருக்காங்க. அப்போ நெறைய கிடுக்குப்புடிகள். இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட டிசிஷனு அந்த அமெரிக்கா நாட்டு மக்களுக்கே நெறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தினாலும், ஆனா ட்ரம்ப் அவருடைய முடிவுல தெளிவா இருக்கார். அப்போ நெறைய பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாகவும் சரி, எஜுகேஷன் ரீதியாகவும் சரி சுத்தி நம்மள வந்துகிட்டே இருக்கும் பொழுது, இந்த டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தடுத்து என்னென்ன ஒப்பந்தங்கள் போடப் போறாரு, அடுத்தது என்ன மசோதாக்கள் தாக்கல் பண்ண போறாரு, இதனால யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு உலக நாடுகளே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஒருபுறம் சீனா போடுற வரிகளா இருக்கட்டும், அதுக்கு அமெரிக்கா போடுற வரிகளா இருக்கட்டும், இதில இந்தியாவுடைய பாதிப்பு அப்படின்னு நெறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் பொழுது, இந்த விசா, இந்த இஏடி இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.